1 minute. Thank you. சரி சரி, வந்த வேலை முடிஞ்சது இல்ல, போ. ஆன்ட்டி என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்ல இருந்து போனதுக்கு காரணம் என்னோட தப்பு இல்ல. அங்கிளோட வைஃப் வந்து என்ன திட்டிட்டாங்க. ஓ அப்படியா? எல்லாரும் உன்னை பத்தி தப்பா சொல்லுச்சு. என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே. எதுக்காக இந்த மாதிரி சைக்கிள்ல நீங்க வரீங்க? எல்லாம் என்னோட வைராகியம் தான். அங்கிள் கார்ல வராரு, நான் சைக்கிள்ல வரேன். சாதாரணமா எல்லாரும் கால்ல தானே பெடல் பண்ணுவாங்க, நீங்க கையை யூஸ் பண்றீங்க. எனக்கு கைதான் வசதியா இருக்கு. நீ கொஞ்சம் மனசு வச்சீனா என் லைஃப் செட்டில் ஆயிடும். அம்மாட்ட கேட்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஜான்சி கம் ஹியர். மாமி கூப்பிடுறாங்க. நாளைக்கு சர்ச்சில் பார்க்கலாம். ஓகே ஓகே. கமிங் மாமி. அப்படித்தான் மூச்சை நல்லா இழுத்து விடு. குதிக்காத குதிக்காத, ஒன்றும் இல்லை. அப்படித்தான் மூச்சை நல்லா இழுத்து விடு. இது வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மூச்சு விடுறதுல தான் ஏதோ லேசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். என் தங்கம் இல்லை, குதிக்க கூடாது குதிக்க கூடாது, லேசா லேசா. அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அந்த சேர்ல கொண்டு போய் வை. அதுக்கு நான் எதையும் எடுத்துட்டு வரலையே டாக்டர். அதான் நாய மரியாதையா பேசுங்க டாக்டர். நான் உங்களை சொல்லல, நாயை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சேர்ல வைங்கன்னு சொன்னேன். நான் நாயை கொண்டு வரல, நாயை வச்சிருக்கிற ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். மர்டரோ அல்லது சீரியஸோ, அதாவது மெர்சி கில்லிங் பண்ணணுமா இல்ல வைத்தியம் பார்க்கணுமா? ரெண்டு வேண்டாம். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். Are you sure that you are come to the right place? You shut up nurse. ஒரு பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு மேல, அதாவது காதலனையும் மீறின அன்பு அந்த நாய் மேல வச்சிருக்கா. இதுக்கு என்னதான் அர்த்தம்? நான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன். அவ என்னையும் நாயையும் சரிசமமா நடத்தக்கூடாதா? நான் உன்னை பத்தி பேசல, நான் என்னோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. நமக்கு ஒரு நாய் போதும்னா அவங்க நினைச்சிருக்கலாம். என்ன சொன்னீங்க? கோவப்படாதீங்க. ஒரு நாய் போதும் அப்படின்னு சொன்னா ஒரு நாய் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம். டாக்டர், என் காதலி என்ன காதலிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன். இது யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த நாயை இங்க கொண்டு வர முடியுமா? எனக்கு அதை பரிசோதிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க அந்த நாயை பரிசோதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ப்ராப்ளம் நாய் கிட்ட இல்ல, ஜான்சி கிட்ட இருக்கு. கரெக்ட். சில சமயத்துல நீ புத்திசாலித்தனமா பேசுற. டாக்டர், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இது என்னன்னு படிச்சீங்களா? சகாயம். நான் எல்லாருக்கும் சகாயம் தான் பண்ணுவேன். பேஷண்ட வேணா கேட்டு பாருங்க. சகாயம் தான். யூ கேன் பிலீவ் மீ. கோ. நான் வந்ததை பார்க்கலையா நீங்க? நான் உன்னை இங்க வர சொன்னா அந்த அம்பாசிடர் கார்ல இருந்த இன்ஜினை திருடிக்கிட்டு போனவன் தானே நீ? நான் இங்க இருந்து போகும்போது எல்லா பொருளுக்கும் கணக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். என்னோட பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். இங்க இருந்து போய் என்ன பண்ண? பெரிய ஆள் ஆயிட்டியோ? நான் போய் சைக்கிள் கடை திறந்துட்டேன். கையில பெடல் பண்ற சைக்கிள், கால் ஊனமானவங்க ஓட்டிட்டு போறது. சில சமயம் நானும் அதை ஓட்டிட்டு போவேன். உனக்கு தான் கால் நல்லா இருக்க. கை வண்டியில போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இவ செய்யற கேவலமான செயலதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? இவன் எப்ப பாரு இந்த ஜான்சி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா அப்படியா? அந்த பொண்ணுக்கு கையில இருக்கிற நாய்க்குட்டிய கீழே இறக்கி வச்சுட்டு பையனை பாக்குறது கூட நேரம் இல்ல. அந்த நாய் மேல அப்படி ஒரு பாசம். நீங்க என்னைய நாயின்னு சொன்னீங்க? உங்க பொண்ணு தான் நாய் மேல பாசம் வச்சிருக்கான். ஏன் பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் இப்ப ரொம்ப நல்ல வேலையில இருக்கான். எங்களுக்கும் தெரியும். போய் பாருங்க. எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க தான் வேலைக்கு போவாங்க. ஆனா இங்க தலைகீழாலாம் நடக்குதே. போய் பாத்துட்டு வாங்க. நான் போய் பாக்கதான்டா போறேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ஜான்சி இங்க கூட்டிட்டு வா. எப்படி பறக்குறான் பாத்தியா? என்ன சொன்னீங்க? போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? எதையும் ஒழுங்கா பிடிக்காம உடைச்சிடுறீங்க. என்ன தர மணி என்ன? என்கிட்ட வாட்ச் இல்ல. ராத்திரி பகல்னு தெரியறதுக்கு வாட்ச் வேணுமா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்ட? நம்ம பொண்ணு வேலைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரலையே. நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப? அவ எங்க போயிருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அவளை கொஞ்சம் அதட்டி கேட்க கூடாதா? அவ என் பேச்ச எங்க கேக்குறா? என்கிட்ட வந்து கேக்குற? எவனா ஒருத்தன் அவளை மோட்டார் சைக்கிள நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டத பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். அவ கர்ப்பம் ஆயிட்டாள்னா? மோட்டார் சைக்கிள்ல ஏறினா கர்ப்பமாக மாட்டாங்க. அப்படி கர்ப்பம் ஆயிட்டா என்ன பண்றது? பிரசவம் பார்க்க வேண்டியதா?
ஐயோ எனக்கு வர்ற கோபத்துக்கு உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு அவ வரட்டும், நான் பேசுறேன். அந்த நாய்கிட்ட இருந்து அவளை எப்படியாவது பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஆன்ட்டி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த நாயை நீ கொல்லணும். ஐயோ, அது எப்படி? பால்ல விஷத்தை கலந்துரு. அதுக்கு அவன் அந்த நாயை கையில இருந்து கீழே வைக்கணும் இல்லையா? அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நீ அந்த நாயை டாக்டர் தேவசகாயத்துக்கிட்ட எடுத்துட்டு போ. அங்க போனீனா நிச்சயமா அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்னத்த சொல்லி அங்க கொண்டு போறது? நீ ஏன்டா சொல்லிட்டு எடுத்துட்டு போற? இங்க பாரு, என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து அதுக்குள்ள விஷத்தை ஊத்தி அது மேல மீன் துண்டை வச்சு நாய்க்குட்டிக்கு போடு. அது அதை சாப்பிடும். மிச்சத்தை டாக்டர் பாத்துக்குவாரு. ஐயோ, அந்த தேவசாய டாக்டர் வயித்தை கிழிப்பாரு, நாய் சாகும். ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி.